குருவை விட சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லி பெயர் எடுத்த தேரைய சித்தர் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சில நிகழ்வுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வாழ்ந்துகிட்டு இருந்த அகஸ்திய முனிவர் தனக்கு ஒரு நல்ல சீடர் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தார். அப்போ அவரை சந்திக்க வந்தவங்க தான் ஔவையார். அவங்க கூட ஒரு சின்ன பையனையும் கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பையன் யாருன்னு கேட்கும்போது அவனுக்கு வாய் பேசவும் முடியாது, காதும் கேட்காதுன்னு சொல்லி ஔவையார் சொன்னாங்க. சரி, அவன் எனக்கே உதவியா இங்கேயே இருக்கட்டும், என்னோட வைத்தியங்களுக்கெல்லாம் உதவிக்கு ஆள் தேவைப்படுது, நானே இவனை ஒரு சீடரா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் சொல்லிடுறாரு. ஒரு தடவை அகஸ்திய முனிவரை பாண்டிய மன்னன் ஒருத்தங்க அழைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாண்டிய மன்னனுக்கு கூன் முதுகா இருக்கு. அந்த கூன் முதுகோட அரச அவையில உட்காரும் போது தனக்கு அது ஒரு குறையா தெரியறதுனால அதை சரி செய்யணும், அதை நீங்க நினைச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய முனிவரை வேண்டுறாங்க. அப்போ அகஸ்திய முனிவர் பல மலைகளுக்கெல்லாம் போய் பல மூலிகைகளை கொண்டு எண்ணெயில போட்டு காய்ச்சிறாங்க. காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அகஸ்திய முனிவரை அரசர் அழைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சைகைகள்லயே நான் வர்ற வரைக்கும் இந்த எண்ணெயை கிண்டி விட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனா பார்க்கும்போது அடுப்பு ஆஃப் ஆயிருக்கு. எண்ணெய் அதோட கொதிநிலையை குறைஞ்சிருக்கு. அந்த சின்ன பையனை அகஸ்திய முனிவர் கண்டமணிக்கு திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன பையன் சொல்றான், நம்ம இந்த எண்ணெய் சட்டிக்கு மேல ஒரு வளைஞ்ச மூங்கில் இருந்துச்சு. இந்த எண்ணெய் வெப்பத்தினால மேல போன அந்த வெக்க அந்த வளைஞ்ச மூங்கில சரி செஞ்சிருச்சு. அதனாலதான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வளைஞ்ச மூங்கிலே நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால மன்னரோட முதுகும் சரியாயிரும்னு நினைச்சேன், அதனாலதான் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு அது சரின்னு பட்டுச்சு. அதே மாதிரி அந்த மருந்தை தேய்ச்சாங்க. அந்த அரசரோட முதுகும் சரியாயிருச்சு. ஒரு முறை மதுரையில இருக்கக்கூடிய தமிழ் சங்க புலவர்கள்ட்ட இருந்து அகஸ்திய முனிவருக்கு அழைப்பு ஏற்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, திறனாகிய முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு தீராத தலைவலி ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதை நீங்க நினைச்சாதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியரை வேண்டும் போது, அகஸ்தியர் அவரை பார்த்துட்டு, உங்களோட தலைக்குள்ள தேரை இருக்கு, தலையை ஓபன் பண்ணாதான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லும் போது அதுக்கு அந்த முனிவரும் ஒத்துக்கிறாங்க. தலையை ஓபன் பண்ணும்போது அந்த திறனாகிய முனிவரோட மூளைய அந்த தேரை ரொம்ப அழுத்தமாவே பிடிச்சிருக்கு. நாம அந்த தேரையை எடுக்கணும்னு நினைச்சா அந்த தேரை மூளையை பிச்சிரும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஒரு செம்பு நிறைய தண்ணி பக்கத்துல எடுத்து வச்சுட்டு ஒரு இளநீ எடுத்து அந்த இளநிய கொத்துறான். அந்த இளநில இருந்த தண்ணி நேர தேரை மேல போய் படும்போது அந்த தேரை மூளையில இருந்து குதிச்சு அந்த செம்புல இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். அந்த மூளைக்கும் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த திறனாகிய முனிவரை காப்பாத்திட்டாங்க. அன்னையில இருந்துதான் அந்த சின்ன பையனுக்கு தேரையர் அப்படின்னு சொல்லி பெயரை வச்சிருப்பாங்க. பின்னாட்கள்ல அந்த திறனாகிய முனிவர் தான் தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதி தொல்காப்பியர் அப்படிங்கிற ஒரு பெயரை எடுத்தார். ஒரு முறை நாடு முழுக்க வறட்சி, மக்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த காலகட்டத்துல கையில தங்கம் இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடுகள்ல வித்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போ எல்லாரும் தேரையர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எங்களுக்கு தங்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் கேட்கும்போது தேரையர் என்ன பண்றாரு, தங்கம் தானே அப்படின்னு சொல்லி இருக்கிற மலைகள் எல்லாத்தையுமே துருத்தி வச்சு ஊதி அந்த மலைகளை எல்லாத்தையுமே தங்கமா மாத்துறாரு. அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய விலங்குகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், பூச்சி இனங்கள் எல்லாமே வெளியே ஓடிடுது. அது எல்லாமே போய் அகஸ்திய முனிவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த மாதிரி தேரையர் அவங்களுக்கு மலைகளை ஃபுல்லாவே தங்கமா மாத்துறாரு. அது எங்களோட இருப்பிடத்தை எங்களுக்கு இல்லாத மாதிரி பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே அகஸ்தியர் தேரையரை அழைச்சு 2 பாதியா பிரிச்சு போட்டாராம். அப்போ இது ஏற்கனவே நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தேரையர் தன்னோட சீடர்களுக்கு இதோட பயிற்சியை ஏற்கனவே அழைச்சிருக்காரு. அகஸ்திய முனிவருக்கு பின்னாட்கள்ல பார்வை மங்குது. அதை சரி செய்யறதுக்கு காட்டுக்குள்ள ஒரு காட்டு மனிதன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டுவாங்க, அவன் தான் இந்த பார்வையை சரி செய்யறதுக்கான கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லி தன்னோட சீடர்கள்ட்ட எல்லாம் சொல்லி அனுப்பிடுறாரு. நீங்க போற வழியில எல்லாத்துலயும் புளிய மரத்து அடியில தான் தங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காட்டுக்குள்ள இருக்கிறவன் பெரிய அரக்கன். அவனை பார்த்ததுமே இவங்க பயப்படுற அளவுக்கு அவன் அவ்வளவு கொடூரமா இருப்பான். இவங்க போற வழியெல்லாம் புளிய மரத்தடியிலேயே தங்கி தங்கி போறாங்க. அவனை பக்கத்துல இருந்து பார்க்க முடியாம தூரத்துல இருந்தே வணங்குறாங்க. வணங்கணும்னா இருக்கிற எல்லாருமே ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. என்ன செஞ்சீங்க, என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி அந்த அரக்கன் கேட்கும்போது, நாங்க ஒரு தப்புமே செய்யல,
இயற்கைக்கு மாறா எதுவுமே நான் பண்ணல. ஆனா நாங்க வரும்போதெல்லாம் புளிய மரத்தடியில தான் தங்கி தங்கி வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அகஸ்தியர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போகும்போது வேப்ப மரத்தடியிலேயே தங்கி தங்கி போங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இருக்கிற சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்களோட முனிவருக்கு பார்வை மங்கிருச்சு. அத சரி செய்யறதுக்கு உங்களால தான் முடியும். நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, அந்த மாறுவேடத்துல இருக்கிறது தேரையர் அப்படிங்கிறது அகஸ்தியருக்கு தெரியுது. உடனே அகஸ்திய முனிவர் சொல்றாரு, வா தேரையான்னு சொல்லி அழைக்கும்போது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க. தன்னோட சீடனை குருவுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அகஸ்தியரும் சொல்றாரு. எனக்கு இந்த பார்வை குறைபாடு இருக்கு. இதை சரி செய்யறதுக்கு நீ தான் எனக்கு கண்வெடிச்சான் மூலிகை அப்படிங்கிற ஒரு மூலிகை மலைகள்ல இருக்கும். எனக்கு அந்த மூலிகை வேணும்னு கேட்கிறாங்க. அப்போ தேரையருக்கு ஏற்கனவே தெரியுது. அந்த மூலிகை நம்ம பறிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய புகை நம்மளோட கண்ணை பாதிக்கும் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் நம்ம முனிவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மலைகள் எல்லாம் தேடி பல மந்திரங்கள் சொல்லி அந்த செடியை பறிச்சுட்டு வராங்க. அந்த மந்திரங்கள் சொன்னதுனால அந்த செடியில இருந்து வரக்கூடிய புகை அவரை எதுவுமே பண்ணல. முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க. முனிவரோட கண் பார்வையும் சரியாகுது. இந்த கண்வெடிச்சான் மூலிகையை தேடுற பணியில இருந்தார்ல, அதன் மூலியமா அவர் ஏராளமான செடிகளும் மூலிகைகளும் நிறைய பார்த்தாரு. அதனால இது மக்களுக்கும் உதவணும் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வெளியீடு அப்படின்னு சொல்லி அகஸ்திய முனிவர் கேட்டுக்கொண்டதனால தேரையர் ஒரு நூலாகவும் வெளியிட்டிருப்பாரு. இவரோட இயற்பெயர் ராமதேவன். இவங்க கேரளாவுல திருவிதாங்கூர் பகுதியை சேர்ந்தவங்க. இவர் நம்ம தென்காசியில இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள தோரணமலை அப்படிங்கிற ஒரு மலையில பெருங்கடுத்தவம் செஞ்சு அங்கேயேதான் வாழ்ந்திருக்காங்க. தேரையர் அப்படின்னா தேர் போன்ற குணம் கொண்டவர் அப்படிங்கிறது பொருள். குருவை விட சிறந்த மருத்துவர் அப்படின்னு பெயரும் வாங்கி தனக்குன்னு ஒரு பெயரையும் பெற்றாரு தேரையர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.